எத்தனையோ கொள்கை இருக்குது. தர்காக்கு போகணும்னு கொள்கையை சொல்றாங்க. என்னப்பா குர்ஆன் வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்க. அல்லாஹ் தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான்னு சொல்றாங்க. வஹதத்துல் வஜூத்ங்கற பேர்ல நீ காண்பதெல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு கொள்கை சொல்றாங்க. என்னப்பா ஆதாரம்? குர்ஆன் வசனத்தை காட்டுறா. அப்ப இந்த குர்ஆன் வசனங்களை வழிகேடர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை எப்படி புரியணும்னு மார்க்கம் சொல்லி காட்டுதோ அப்படி புரியணும். ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வந்துட கூடாது. ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு கொள்கையை தீர்மானிக்க கூடாது. மற்ற குர்ஆன் வசனங்கள் எதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அதற்கு முரணில்லாத வகையில இந்த விளக்கம் இருக்கிறதா, ஹதீஸ்கள் நமக்கு இது தொடர்பாக என்ன சொல்லி தருது, அதற்கு தகுந்த வகையில நம்ம எடுக்கக்கூடிய கொள்கை இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் கொள்கைகளும் வசனங்களிலிருந்து பெறப்படுகின்ற கருத்துக்களும் நாம முடிவு செய்ய வேண்டுமே தவிர மனோ இச்சைப்படி முடிவு செய்ய கூடாது என்பதை இது நமக்கு கற்றுத் தருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று சுவடுகளில் வழி தவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக ஹவாரிஜுகளை பற்றிய தகவல்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். ஹவாரிஜுகள் என்ற கூட்டத்தார் வரலாறில் எப்படி தோன்றினார்கள், அவர்கள் என்னென்ன கொள்கைகளை பிரச்சாரம் செய்தார்கள், அதிலே அவர்களுடைய முதன்மை கொள்கையாக இருக்கிற ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் என்ற கொள்கை இஸ்லாத்தின் பார்வையில் எத்தகையது, பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள் தான், அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் சொன்ன கொள்கை திருமறை குர்ஆனுடைய பார்வையிலேயும் ஹதீஸ்களுடைய பார்வையிலேயும் எத்தகையது, இது போன்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் வரை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஹவாரிஜுகள் உட்பட வழிதவறிய பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அனைவருமே திருமறை குர்ஆனுக்கும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளுக்கும் தவறான விளக்கம் கொடுப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். வழிகட்ட கூட்டம் ஒவ்வொன்றுமே தங்களுடைய சொந்த கருத்தாக மக்களிடத்திலே தவறான கொள்கையை பிரச்சாரம் செய்யலை. அப்படி அவங்க பிரச்சாரம் செஞ்சிருந்தாங்கன்னா அது மக்களிடம் எடுபட்டு இருக்காது. நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. நீ இதை சொல்றதுக்கு யாரு, நீ ஏதோ ஒன்று புதுசா இன்னைக்கு வந்து சொல்ற, இதை நான் ஏன் கேட்கணும் என்று நீ எனக்கு சொல்றதுக்கு யாருன்னு மக்கள் அதை பெரிதுபடுத்த மாட்டாங்க. அப்ப தாங்கள் சொல்லக்கூடிய கருத்து மக்களிடத்தில் எடுபட வேண்டும் என்றால் மக்கள் எதை ஆதாரமாக கருதுகிறார்களோ அந்த திருமறை குர்ஆனிலிருந்து ஏதேனும் ஒரு வசனத்தை மக்களிடத்தில் முன்வைக்க வேண்டும், ஹதீஸ்களை முன்வைக்க வேண்டும். இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்து இந்த குர்ஆனும் ஹதீஸும் நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை உங்களுக்கு தெரிவிக்கிறது, நாங்க எங்களுடைய கருத்தின் அடிப்படையில சொல்லல, குர்ஆனின் அடிப்படையில தான் சொல்றோம், ஹதீஸின் அடிப்படையில தான் சொல்றோம், குர்ஆனின் அடிப்படையில ஹதீஸின் அடிப்படையில தான் இந்த கொள்கையை முன்வைக்கிறோம் என்றுதான் ஒவ்வொரு வழிதவறிய பிரிவினரும் மக்களிடத்துல பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்ப அவர்கள் இந்த குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் அந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸ்களும் என்ன உண்மையான கருத்தை தருகிறதோ அதை விட்டு மாற்று விளக்கம் கொடுத்தார்கள். அவங்க ஒரு முடிவை எடுத்துடுவாங்க, தங்களுடைய வழிகட்ட கொள்கையை அவர்கள் நிறுவி விடுவார்கள், அதற்கு தகுந்தாற் போல குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் வளைத்தார்கள். இது ஹவாரிஜுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு வழிகட்ட கூட்டத்திலையும் வரலாறுகளில் இருந்திருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ கொள்கைகள் நம்ம முன்னாடி வைக்கப்படுது. நம்ம முன்னால ஒரு கொள்கையா இஸ்லாத்தின் பெயரால முன்வைக்கப்படுது, எத்தனையோ கருத்துக்கள், எத்தனையோ கொள்கைகள், ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரான கருத்துக்கள் இஸ்லாத்தின் பெயரால முன்வைக்கப்படுது. அப்ப இதுல எது சரி எது தப்பு, யார் காட்டக்கூடிய ஆதாரம் உண்மையில் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது, யார் சொல்லக்கூடிய ஆதாரம் மாற்று விளக்கம் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது, ஆதாரங்கள் வளைக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம தெரிந்தாலே எத்தனை வழிகட்ட கொள்கைகள் நம்மிடத்துல வந்தாலும் அதிலிருந்து நம்மை நாம பாதுகாத்து கொள்ளலாம். அப்ப இந்த ஹவாரிஜுகளிடம் இருந்த மிக முக்கியமான, ஹவாரிஜுகள் உட்பட எல்லா வழிதவறிய பிரிவுகளிலேயும் இருந்த மிக முக்கியமான ஒரு அம்சம் தஅவீல் சொல்வது என்பார்கள். தஅவீல்னா மாற்று விளக்கம் சொல்வது.
குரானுக்கோ ஹதீஸுக்கோ மாற்று விளக்கம் சொல்வதை தான் தஅவீல் சொல்வது என்று குறிப்பிடுவார்கள். அப்ப இந்த தஅவீல்னா என்ன? தஅவீல்னா மார்க்க அடிப்படையில என்ன? தஅவீல் மாற்று விளக்கம் என்பது குரானுக்கும் ஹதீஸுக்கும் கொடுக்கலாமா? மொத்தத்தில் கொடுக்கவே கூடாதா? அனுமதிக்கப்பட்டது எதுவும் இருக்குதா? அல்லது வரம்பு மீறிய மாற்று விளக்கம்னு எதுவும் இருக்குதா? இது போன்ற தகவல்களை நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவர்கள் செய்வதற்கு காரணம் என்னன்னா, ஆதாரத்தை காட்டுறாங்க. ஹவாரிஜிகளை பொறுத்தவரையில நாம கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பே பார்த்திருந்தோம். அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே என்ற ஒரு வசனத்தை வச்சுதான் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க, பெரும் பெரும் போர்களை நடத்தினாங்க, இஸ்லாமிய சமுதாயத்துல பிளவை ஏற்படுத்தினார்கள், பல நல்ல மக்களை கொன்று குவித்தார்கள். எல்லாவற்றுக்கும் அவர்கள் அடிப்படையாக காண்பித்த வசனம் அல்லாஹுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்பது. இந்த வசனத்தை நாம எப்படி புரியணும்? இந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுது? எந்த அதிகாரத்தை பற்றி பேசுகிறது? உலக ரீதியான விஷயங்கள்ல மக்கள் முடிவெடுத்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் தந்து இருக்கின்றான். இது போன்ற தகவல்களை எல்லாம் நாம பார்த்தோம். அப்ப ஏன் இவர்கள் இப்படி செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆட்சியாளருக்கு எதிராக நம்ம புறப்படணும் முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி இவங்க முடிவை மட்டும் எடுத்து வச்சுட்டு மக்களிடத்துல போய் அவர்கள் மக்களை அழைத்தார்கள்னா, அவர்களுடைய கருத்தை நோக்கி மக்கள் அழைச்சாங்கன்னா மக்களிடத்தில் அது எடுபடாது. அதற்கு மார்க்க சாயம் பூசினாங்க. குர்ஆன் வசனத்துக்கு தங்களுடைய கருத்துக்கு தகுந்தாற்போல் வளைத்து விளக்கம் கொடுத்தார்கள். இது போன்ற நிலை மக்களிடத்துல வழிகேடர்களிடத்துல இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை செய்திருக்கிறார். 3வது அத்தியாயம் 7வது வசனம். அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அல்லாஹ் உங்களுக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கின்றான். மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத், அதிலே உறுதியான வசனங்கள் இருக்கிறது, முஹ்கமான வசனங்கள் இருக்குது. அதுல தெளிவான வசனங்கள், மாற்று கருத்துக்கு இடமில்லாத வசனங்கள், உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. ஹுன்ன உம்முல் கிதாப், அதுதான் இந்த வேதத்தின் தாய். இந்த வேதத்தினுடைய பெரும்பான்மையான வசனங்கள் இப்படித்தான் இருக்கும், தெளிவாக இருக்கும், மாற்று கருத்துக்கு இடமில்லாத வகையில இருக்கும். வ உஹரு முத்தஷாபிஹாத், இன்னும் சில வசனங்கள் இருக்குது, அந்த வசனங்கள் இரு பொருள் தரக்கூடிய வகையில் இருக்கும். அந்த வசனத்தினுடைய பொருள், அந்த வசனத்தினுடைய வார்த்தைகளுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கும். அத ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், எவர்களுடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ, சருகள் இருக்கிறதோ, அவங்க அந்த இது போன்ற வசனங்களை, இரு பொருள் தரக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டு ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னா வப்திகாஅ தஅவீலிஹி, அதனுடைய மாற்று கருத்தை தேடியோ குழப்பத்தை விளைவிப்பதை தேடியோ இந்த மாற்றுக்கு இருபொருள் தரக்கூடிய வசனங்கள்ல மாற்று கருத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹு வராசிஹூன ஃபில் இல்ம், கல்வியில அல்லாஹ்வும் கல்வியில தேர்ச்சி பெற்றவர்களும் தான் இந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்தை அறிந்து கொள்வார்கள். யகூலூன், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்லுவாங்க, ஆமன்னா பிஹி, நாங்கள் இதை நம்பிக்கை கொண்டோம், குல்லுன் மின் இன்தி ரப்பினா, எல்லாமே எங்களுடைய இறைவனிடத்திலிருந்து வந்ததுதான், வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், சிந்திக்க கூடியவர்கள் தவிர படிப்பினை பெற மாட்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் இருக்கிறது. ஒன்று தெளிவான வசனங்கள், மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்ட வசனங்கள், முடிவு சொல்லப்பட்ட வசனங்கள். அதுல மாற்று கருத்து கொள்ளக்கூடிய வகையிலையோ திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் கருத்தை வளைக்கக்கூடிய வகையிலையோ எந்த முகாந்திரமும் இருக்காது. அப்படியான முஹ்கமான வசனங்கள் இருக்கிறது. இன்னும் சில வசனங்கள் இருக்குது, இதுதான் பெரும்பான்மை. சில வசனங்கள் எப்படி இருக்கும்னா, அது இருபொருள் தரக்கூடிய வகையில் இருக்கும். வசனம் ஒண்ணுதான், ஆனா அந்த வசனத்திலிருந்து எடுக்கக்கூடிய கருத்து 2 கருத்து தரக்கூடிய வகையில இருக்கும். அதுல சரியானவர்கள், அல்லாஹ்வை சரியாக நம்பியவர்கள், மூமின்கள் சரியான விளக்கத்தை அறிஞ்சுக்குவாங்க. கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் சரியான விளக்கத்தை அறிந்து கொள்வார்கள். யார் இதுல குழம்பி போவாங்க, வழிகேட்டுக்கு போவாங்கன்னா, யாருடைய உள்ளத்தில் சருகள் இருக்குதோ, ஏற்கனவே முடிவெடுத்து வச்சிருப்பான், இவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். கவாரிச்சிகள் சொன்னாங்களே, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும்னு, இது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த முடிவு, இது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த எதிர்பார்ப்பு. இதற்கு தகுந்தாற்போல் குர்ஆன் வசனத்தை தேடும் பொழுது
இது போன்ற இரு பொருள் தரக்கூடிய வசனங்கள்ல ஒன்னை எடுத்துக்கொண்டு அதை தங்களுக்கு தகுந்தாற்போர் வளைத்து குழப்பத்தை ஏற்படுத்தி பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன்ல 2 விதமான வசனங்கள் இருக்குதுங்கிறத சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஃபஇதா ரஐத்தல்லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, இந்த முத்தஷாபிஹான வசனங்களிலிருந்து மாற்று விளக்கத்தை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தால் ஃபஉலாயிகல்லதீன ஸம்மல்லாஹு ஃபஹதர்ஹும், எவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறானோ அவர்கள் தான் அவங்கள்ட்ட ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவன் குர்ஆன் வசனத்தை காட்டின உடனே குர்ஆன் வசனம் அப்படியே பின்பற்றிடணும் இப்படி போயிடக்கூடாது. அவன் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்திற்கான கருத்து உண்மையில் குர்ஆன் சொல்லுகிற கருத்தா, உண்மையில் ஹதீஸ் சொல்லுகிற கருத்தா, மார்க்கம் சொல்லுகிற கருத்தா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 4547வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் வசனத்தை வழிகேடர்கள் தங்களுக்கு தகுந்தாற்போல் வளைப்பார்கள், வழிகேடர்கள் தங்களுக்கு தகுந்தாற்போல் குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்று விளக்கம் கொடுப்பார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. தஅவீல் என்றாலே அதுக்கு நேரடி அர்த்தம் விளக்கம் தான். தஅவீல்னா நேரடி அர்த்தம் என்ன? அரபு மொழிக்கு விளக்கம். இந்த விளக்கம் என்பதை நாம குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்க வேண்டும் என்கின்ற சில முறைகள் இருக்குது. குர்ஆன் வசனங்களை நாம எப்படி விளங்கணும், ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை நாம அணுகுவதாக இருந்தால், குர்ஆன் வசனத்தை நாம புரிவதாக இருந்தால் எப்படி புரியணும், எப்படி விளங்கணும் என்ற சில அடிப்படைகள் இருக்குது. அந்த அடிப்படைகளின்படி நாம விளங்கினால் மட்டும்தான் சரியான விளக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இல்லைனா வழிகேடல்கள் உள்ளவங்க குர்ஆன் வசனத்தை தங்களுக்கு தகுந்தாற்போல் வளைத்து திரித்து நம்மிடத்துல கொள்கையை முன்வைப்பாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கிடக்கூடாது, ஆஹா குர்ஆன்ல இருக்கிற கொள்கை இது குர்ஆன் சொல்லுகிற கொள்கை என்று விளங்கி விடக்கூடாது. அது என்ன, இவன் சொல்லக்கூடிய ஆதாரத்தில் இப்படியான கருத்து இருக்கிறதா என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுகிறது. இப்போ இந்த ஹவாரிஜிகள் எப்படியெல்லாம் வசனங்களுக்கு மாற்று விளக்கம் கொடுத்தாங்க என்பதை அறிவதற்கு முன்னால அதோடு சேர்த்து நம்ம எதையும் தெரிஞ்சுக்கணும்னா குர்ஆன் வசனங்களை அணுகக்கூடிய முறை என்ன, குர்ஆன் வசனத்தை எப்படி விளங்கணும், குர்ஆன் வசனத்திலிருந்து எப்படி கருத்தை உள்வாங்கணும் என்பதையும் நாம சேர்த்து அந்த அடிப்படையை தெரிந்து கொண்டால்தான் இந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை மட்டும் இல்ல, எந்த வழிகட்ட சிந்தனை நம்ம இடத்துல வந்தாலும் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். வழிகேட்டிலிருந்து நம்ம விலகி நிற்கணும்னா குர்ஆனுடைய கருத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு முதலாவதாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, ஒரு குர்ஆன் வசனத்தை விளங்குகின்ற பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வைத்து நம்ம கருத்தை புரியக்கூடாது. குர்ஆன் வசனத்தை நம்ம விளங்குறோம்னு வைங்களேன், குர்ஆனை படிக்கிறோம், குர்ஆனுடைய வசனத்தை நம்ம இடத்துல ஆதாரமாக முன்வைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் வைத்து நாம விளக்கம் எடுக்க கூடாது. ஒட்டுமொத்த குர்ஆனுடைய வசனங்களும் என்ன கருத்தை தருகிறதோ அதற்கு முரண்படாத வகையில் தான் குர்ஆனை புரிய வேண்டும். ஹதீஸ்கள் நமக்கு என்ன கருத்தை சொல்லி தருகிறதோ அதற்கு முரண்படாத வகையில் தான் குர்ஆனுடைய கருத்தை உள்வாங்க வேண்டும். ஏன், இந்த குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி இறை செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்விடமிருந்து வந்ததுக்கு அடையாளமே இதில் முரண்பாடு இல்லை என்பதுதான். அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கு அடையாளமே என்ன, அது முரண்பாடு இல்லை என்பதுதான் அல்லாஹ்விடமிருந்து இந்த இறை செய்தி வந்தது என்பதற்கான அடையாளமே. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 82வது வசனத்துல சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை விளங்க வேண்டாமா, வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து இது வந்திருந்தால் லவஜது ஃபிஹி இக்திலாஃபன் கஸீரா, இதில் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள், அதிகமான முரண்பாடுகளை கருத்து வேறுபாடுகளை கண்டிருப்பாங்க. அல்லாஹ்விடமிருந்து வந்ததுனாலதான் இதிலே முரண்பாடு இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆன் என்பது முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதுனாலே அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை வலுப்படுத்தும், ஒரு வசனம் இன்னொரு வசனத்தினுடைய கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும், முரண்படாது. ஒரு கருத்தை நாம் எடுக்கிறோம்னா அந்த கருத்து மற்ற வசனங்களுக்கு முரண்படாத வகையில் தான் எடுக்க வேண்டுமே தவிர
நாம ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு மோத விடக்கூடாது என்பது இந்த அடிப்படையிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வராங்க, 2 மனிதர்களை பார்க்கறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 4818வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 மனிதர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அந்த 2 மனிதர்களும் இஹ்தலஃபா ஃபி ஆயத்தின், ஒரு வசன விஷயத்திலே முரண்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி குர்ஆனுடைய வசனத்தை மோத விட்டு கொண்டிருக்கிறார்கள், முரண்பாடு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களிடத்திலே வருகிறார்கள். அவர்களுடைய முகத்திலேயே அவர்களுடைய கோபம் தெரியுது. குர்ஆனுடைய வசனத்தை எப்படி புரியணுமோ அப்படி அவங்க புரியல. குர்ஆனுடைய வசனத்தை மற்ற குர்ஆனுடைய வசனங்களை வைத்து புரியணும். ஏன்னா அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம் என்பது ஒன்று இன்னொன்றை வலுப்படுத்தக்கூடிய வகையில வந்திருக்கிறது, ஒன்று இன்னொன்றை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில வந்திருக்கிறது. இதை நம்பியவர்கள் ஒரு வசனத்திற்கான கருத்து இன்னொரு வசனத்திற்கு முரண்படாத வகையில எடுக்கணும். ஆனா இந்த 2 மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா முரண்பாடு கொடுக்கின்ற வகையில விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முகம் கோபத்தால் கொப்பளிக்கிறது. முகத்திலேயே கோபம் தெரியுது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய கோபம் அதிகமான உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களிடத்துல சொல்றாங்க, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அழிந்து நாசமாக போனதெல்லாம் பிஹ்திலாஃபிஹிம் ஃபில் கிதாப், வேதத்துல அவர்கள் முரண்பட்டது காரணத்தினாலதான். குர்ஆன்ல அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்துல அவர்கள் மோத விட்டாங்க. ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு மோதவிட்டு அவர்கள் கருத்தெடுத்தார்கள், முரண்பாடான கருத்துக்களை எடுத்தார்கள். இதனால் தான் அவர்கள் அழிந்து போனாங்க. நாம குர்ஆன் வசனத்துக்கான கருத்தை விளங்குகிற பொழுது, குர்ஆன் வசனங்களை ஆய்வு செய்கிற பொழுது, ஒரு வசனம் இன்னொரு வசனங்களுக்கு முரண்படுகிற வகையிலே கருத்தை விளங்க கூடாது. ஒன்று இன்னொன்றை வலுப்படுத்தக்கூடிய வகையில அல்லாஹ் தந்திருக்கிறான்னா வலுப்படுத்தக்கூடிய வகையில தான் விளங்கணும். இதை நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபுஸ்ஸிலத் என்ற சூராவிலே 42வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி, அல்லாஹ்வுக்கு முன்பிருந்தும் அல்லாஹ்வுக்கு பின்பிருந்தும் எந்த தவறும் அவனிடத்தில் ஏற்படாது. அல்லாஹுக்கு முன்னையும் எந்த தவறும் ஏற்படாது, அவனுக்கு பின்னையும் எந்த தவறும் ஏற்படாது. தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், இது அல்லாஹ்விடமிருந்து நுண்ணறிவாளனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். இந்த வேதம் அல்லாஹ் நுண்ணறிவாளனிடமிருந்து அருளப்பட்ட வேதம். இந்த நுண்ணறிவாளனிடமிருந்து அருளப்பட்ட வேதம் எப்படி இருக்கும்னா முன்னையும் தவறு இருக்காது, பின்னையும் தவறு இருக்காது. ஒரு மனுஷன் சொல்லி இருந்தான்னா முதல்ல ஒன்னு சொல்லிட்டு பின்னால வேற ஒன்னு சொல்லுவான். முதல்ல என்ன சொன்னோம்ங்கிறத மறந்துட்டு வேற ஒன்னு சொல்லுவான். 23 ஆண்டு காலமாக குர்ஆன் சிறுக சிறுக அருளப்பட்டது. 23 ஆண்டு காலம்னா நீண்ட ஒரு காலம். அந்த நீண்ட காலத்துல முதல் 4 வருஷத்துல ஒன்னு சொல்லிட்டு பின்னாடி கடைசி 4 வருஷத்துல வேற ஒன்னு கூட சொல்லலாம். இப்படியான குழப்பங்கள்ல மனிதனுக்கு ஏற்படும். ஆனா இது மனிதரிடமிருந்து வந்ததல்ல, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இது அல்லாஹ்வுடைய இறை செய்தியினால் உறுதி செய்யப்பட்டது. இதுல தவறு வராது, இதுல முரண்பாடு வராது என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆனுடைய அடையாளமே இது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருப்பதற்கான சான்றே இந்த குர்ஆனில் தவறு இல்லை என்பதுதான். ஒரு வசனம் இன்னொரு வசனம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதற்கான சான்று. இப்படி இறை செய்தி என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்ததற்கான சான்றே, இதுல தவறு இல்லை. ஒரு கருத்து இன்னொரு கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது என்பதை இந்த வசனங்களில் இருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி சூரத்துல் அஅராஃப்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 52வது வசனத்துல சொல்றான், ஃபஸல்னாஹு அலா இல்மின், இந்த வேதத்தை நாம தெளிவாக பிரித்து பிரித்து சொல்லி இருக்கிறோம். இந்த வேதத்தை நாம எப்படி வழங்கி இருக்கிறோம்னா பிரித்து பிரித்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அலா இல்மின், ஞானத்தின் அடிப்படையில இதை நாம பிரித்து பிரித்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதுல எல்லாத்துக்கும் தெளிவு இருக்குது, இதுல எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்கு, இதுல முரண்பாடு கிடையாது, இதை பிரித்து பிரித்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதம் என்பது தெளிவான வேதம் என்பதை அதை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த குர்ஆனை நம்ம விளங்கும் பொழுது இதை முதல்ல அடிப்படையாக கவனிக்கணும். இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு சொல்லி தரக்கூடியது என்ன? ஒரு வசனத்திற்கு முரணாக இன்னொரு வசனத்தை விளங்க கூடாது. ஏன்னா அப்படி அல்லாஹ் வசனங்களை அருள மாட்டான். வசனங்களை அல்லாஹ் எப்படி தருவான்னா
இந்த ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே, வலுப்படுத்தக்கூடிய வகையில தான் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குமே தவிர முரண்படக்கூடியதாக அல்லாஹ் தரமாட்டான். ஒன்று இன்னொன்றோடு மோதக்கூடிய வகையில தரமாட்டான். நாம குர்ஆன் வசனத்தை புரிவதாக இருந்தால் ஒரு வசனத்திற்கு தோதுவாகத்தான் இன்னொரு வசனத்தை விளங்க வேண்டுமே தவிர முரணாக விளங்க கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம், தெரியலாம். அதே மாதிரி இந்த குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்ற மற்றொரு வழி என்னன்னா, ஹதீஸை வைத்து விளங்கணும். குர்ஆன் வசனத்தை இன்ன பிற குர்ஆன் வசனத்தை வைத்து புரிய வேண்டும். அதே போல குர்ஆன் வசனத்தை ஹதீஸ்களை வைத்து புரிய வேண்டும் என்ற அடிப்படையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லித்தரான். சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வன்சல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். மக்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நபியே நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அறிவுரையை உங்களுக்கு தந்திருக்கிறோம். மக்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆனை நபியே நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்கணும், விளங்க வைக்கணும். இப்படி விளங்க வைப்பதற்காக இன்னொரு வகை செய்தியை ஹதீஸை நாம தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப குர்ஆனை வைத்து விளங்க வேண்டும், குர்ஆனை ஹதீஸை வைத்து புரிய வேண்டும். ஒரு குர்ஆன் வசனத்தை நாம விளங்குறோம்னா இன்ன பிற குர்ஆன் வசனத்தை கவனிச்சு தான் ஒரு குர்ஆன் வசனத்தை புரியணும். ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம புரியணும்னா ஹதீஸ்களை வைத்து தான் புரிய வேண்டும் என்கின்ற அடிப்படையை இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி தருகிறது. அதே போல 39வது அத்தியாயம் 23வது வசனம், இதில் அல்லாஹ் குர்ஆனுடைய தன்மையை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி. இந்த குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதாகவும் ஒத்த கருத்தில் அமைந்ததாகவும் இருக்குது. இந்த குர்ஆன் எப்படி இருக்குதுன்னா ஒத்த கருத்தில் அமைந்ததாக இருக்குது, ஒன்று இன்னொன்றை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்ப குர்ஆனை இன்ன பிற குர்ஆனுடைய வசனங்களை வைத்துத்தான் புரியணும், ஹதீஸ்களை வைத்துத்தான் புரிய வேண்டும் என்பதை இந்த செய்தியும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி 4வது அத்தியாயம் 59வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன் ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல். நீங்கள் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு கொண்டீங்கன்னா அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் அதற்கான விளக்கத்தை தேடுங்கள். அந்த கருத்து வேறுபாடு அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் கொண்டு போங்க. அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் கொண்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல விளக்கத்தை தேடுங்க, ஹதீஸ்ல விளக்கத்தை தேடுங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது, எப்படி புரியணும்னு தெரியல, எப்படி இதை விளங்கணும்னு தெரியல, விளக்கத்தை நீங்க எங்க பெறணும்னா குர்ஆன்ல தேடுங்க, அல்லாஹ்விடத்துல தேடுங்க, ஹதீஸ்ல தேடுங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல தேடுங்க. விளங்குவதற்கான வழிமுறை அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் இருக்கிறது. குர்ஆன் வசனத்தை பிற குர்ஆன் வசனங்களை வைத்து விளங்க வேண்டும், குர்ஆன் வசனத்தை ஹதீஸ்களை வைத்து விளங்க வேண்டும். ஏன்னா தாலிக ஹைருன் வ அஹ்ஸனு தஅவீலா, இதுதான் சிறந்ததும் அழகிய விளக்கமும். அஹ்ஸனு தஅவீல், தஅவீல்ல சிறந்தது எது? குர்ஆனை வச்சு விளங்குறது, குர்ஆனை ஹதீஸை வச்சு விளங்குறது. அதுதான் சிறந்த தஅவீலை தவிர மனோ இச்சையின்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் குர்ஆனை வளைப்பது என்பது சிறந்த தஅவீல் அல்ல, சிறந்த விளக்கம் அல்ல. அது வரம்பு மீறிய விளக்கம், அது குழப்பத்தை விளைவிக்கிற விளக்கம். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இந்த குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை நமக்கு சொல்லி தருகிறான். அதே மாதிரி குர்ஆனை புரிவதற்கு இன்னொரு அடிப்படையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 150 151வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஃபுரு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நபிமார்களையும் மறுப்பவர்கள், வ யுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு மத்தியிலையும் அவனுடைய தூதர்களுக்கு மத்தியிலையும் அவர்கள் வேறுபடுத்தி பார்ப்பவர்கள், வயக்கூலுன நுமினு பிபஅல் வ நக்ஃபுரு பிபஅல், சிலதை நாங்க ஏத்துக்கிறோம் சிலதை மறுக்கிறோம் என்று சொல்பவர்கள், கொஞ்சத்தை ஏத்துக்கிட்டு கொஞ்சத்தை மறுப்பவர்கள், வயுரீதுன யத்தஹிது பைன ஸாலிக சபீலா, அவர்கள் இதற்கு இடைப்பட்ட ஒரு வழியை தேடுகிறார்கள், உலாயிக ஹுமுல் காஃபிருன ஹக்கா, இவர்களே உண்மையான காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கொஞ்சத்தை ஏத்துக்கிட்டு கொஞ்சத்தை மறுப்பவங்க அவங்க தான் உண்மையான உறுதியான காஃபிர்கள்ங்கிறான். அப்ப குர்ஆன் வசனத்தை நம்ம விளங்கும் பொழுது ஒரு பகுதியை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இன்னொரு பகுதி ஆதாரமா எடுக்காம விட்டுறக்கூடாது. ஒரு குர்ஆன் வசனத்தை நாம ஆதாரமா எடுக்கிறோம்னா அந்த வசனத்தின் விளக்கத்திற்கு இன்ன பிற வசனங்களை நாம ஆதாரமாக எடுக்கணும். இதை மட்டும் தான் நான் ஆதாரம் எடுப்பேன், அதை நான் புரிய மாட்டேன் என்று நாம போகக்கூடாது.
அப்படி போனால் அது தெளிவான இறை மறுப்பு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப குர்ஆன் வசனத்தை விளங்குவதாக இருந்தால் இன்ன பிற குர்ஆன் வசனங்களையோ ஹதீஸ்களை வைத்துத்தான் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையை இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லி காட்டுது. இப்போ இந்த அடிப்படை இவ்வளவு இருக்கு, அடிப்படை இருக்குது. குர்ஆன் வசனத்தை புரிவதற்கான அடிப்படையை இஸ்லாம் கற்றுத்தருது. வழிகேட்டை விளைவிப்பவர்கள் இந்த அடிப்படையை கவனிக்காம குழப்பத்தை விளைவிப்பதற்காக குர்ஆன் வசனத்தை தங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாற்போல் வளைப்பார்கள். நல்லா சொன்னானே, அது போல இந்த ஹவாரிஜிகள் என்ன பண்ணாங்கன்னா குர்ஆன் வசனத்தை தங்களுக்கு தகுந்தாற்போல் வளைச்சாங்க. ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஒரு பகுதியை ஏற்றி இன்னொரு பகுதியை மறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு உதாரணம் என்ன? ஒரு வசனம் குர்ஆன்ல முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயத்துல 48வது வசனமாக இடம்பெறுகிறது. ஃபமா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், பரிந்துரை செய்யக்கூடியவர்களுடைய பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது. இப்படி ஒரு வசனம் வருது. பரிந்துரை செய்யக்கூடியவர்களுடைய பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது. அப்ப இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிந்துரை என்பதே மறுமை நாள்ல கிடையாது. மறுமை நாள்ல பரிந்துரை என்பதே கிடையாது. ஷஃபாத் என்பதே கிடையாது. ஷஃபாத் என்பது மறுமை நாள்ல ஒரு நிகழ்வே கிடையாது. அப்படி ஒரு அம்சமே கிடையாது. மனிதர் மக்கள் யாருமே பரிந்துரை செய்ய முடியாது, யாருக்குமே பரிந்துரை கிடையாது என்கின்ற ஒரு கொள்கையை அவங்க எடுத்தாங்க. இது அவங்க இந்த கொள்கையை அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நேற்றைய தினம் ஒரு கொள்கை பார்த்தோம்ல, பெரும்பாவங்கள் செய்தவர்கள்லாம் காஃபிர்கள்னு. பெரும்பாவங்கள் செஞ்சவங்கலாம் காஃபிரு, நிரந்தர நரகத்துல இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. நிரந்தர நரகத்தில் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பரிந்துரை பயனளிக்குமா? பரிந்துரை பயனளிக்காது. இதை அடிப்படையாக வச்சு, ஏன்னா ஏற்கனவே ஒரு கொள்கையை எடுத்துட்டாங்க, இந்த கொள்கைக்கு தகுந்தாற்போல் இன்னொரு கொள்கை எடுக்கிறாங்க. இன்னொரு கொள்கை எடுத்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் குர்ஆன் வசனங்களை தங்களுக்கு ஆதாரமாக எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில தான் இந்த முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயத்துல 48வது வசனத்தில் இடம்பெறுகிற பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது என்ற வசனத்தை ஆதாரமாக காண்பித்து மறுமையில ஷஃபாத்தை கிடையாதுன்னாங்க. திருமறை குர்ஆன்ல ஷஃபாத்தை பற்றி, பரிந்துரையை பற்றி நிறைய நமக்கு சொல்லப்படுது. நிறைய வசனங்கள்ல பரிந்துரையை பற்றி பேசப்படுகிறது. சில வசனங்கள்ல பரிந்துரை இல்லை என்று சொல்லப்படும். இந்த வசனத்தை போல இன்னும் சில வசனங்கள்ல எந்த பரிந்துரையும் இல்லை என்ற கருத்துல சில வசனங்கள் இடம்பெறும். அது மட்டும்தான் இடம்பெறுதா? பரிந்துரை இல்லை என்ற கருத்து மட்டும்தான் குர்ஆன்ல இடம்பெறுதான்னு கேட்டா இல்லை. பரிந்துரை இருப்பதை போன்ற வசனங்களும் ஹதீஸ்களும் இருக்குது. அப்ப இதை எப்படி புரியணும் அப்படின்னா, நிரந்தர நரகம் என்று யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டதோ, ஷிர்க் வச்சவங்களுக்கு தான் நிரந்தர நரகம்னு சொல்லப்படுது. அவங்க தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லப்படுது. அவர்களுக்குத்தான் பரிந்துரை இல்லையே தவிர அல்லாஹ் நாடியவர்களுக்கு பரிந்துரை என்பது உண்டு. பெரும்பாவங்கள் செய்தவர்களுக்கும் பரிந்துரை என்பது உண்டு. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்யும் பொழுது இறைவன் நாடினால் அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இந்த கருத்தை எல்லாம் குர்ஆன் வசனம் சொல்லுது, இன்ன பிற ஹதீஸ்கள் சொல்லுது. அதையெல்லாம் விட்டுடுவாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் கவனிக்காம பரிந்துரை செய்யக்கூடியவர்களுடைய பரிந்துரை பயனளிக்காது என்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவர்களுடைய கொள்கை எடுத்துட்டாங்கல்ல, பரிந்துரை கிடையாதுங்கிற ஒரு கொள்கை எடுத்ததுனால அதற்கு தகுந்தாற் போல இந்த ஹவாரிஜிகள் என்ன பண்ணாங்க, இந்த குர்ஆன் வசனத்தினுடைய கருத்தை வளைத்து ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை மறுத்து வந்தார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பரிந்துரையை மொத்தமா மறுக்கல. இப்படி பரிந்துரையாளர்களுடைய பரிந்துரை பயனளிக்காது என்று அல்லாஹ் சொன்னாலும் கூட இன்ன பிற பகுதிகள் பரிந்துரை இருப்பதை உறுதி செய்கிறார். அதுல உதாரணமாக 2வது அத்தியாயம் 255வது வசனம், 2வது அத்தியாயம் 255வது வசனம், ஆயத்துல் குர்சிங்கிறோம்ல அந்த வசனம் தான். அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனி, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி பரிந்துரை செய்பவர் யார்? அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி பரிந்துரை செய்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி பரிந்துரை செய்பவர் யார்னா, அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியோடு என்ன செய்ய முடியும்? மறுமையினால பரிந்துரை செய்ய முடியும் என்கின்ற கருத்தை இந்த வசனம் தருகிறது. அதே மாதிரி சூரத்துன் நஜ்ம்ல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கம்மின் மலக்கின் ஃபி ஸமாவாத், வானத்திலே எத்தனையோ வானவர்கள் இருக்கிறாங்க, லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் இல்லா மின் பஅதி அன் யஅதனல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகே தவிர
யாருக்கும் அவர்களுடைய பரிந்துரை பயனளிக்காது. மாணவர்கள் என்ன செய்வாங்களா, மாணவர்களும் பரிந்துரை செய்வாங்களா, அவர்கள் அவர்களுடைய பரிந்துரை எப்ப பயனளிக்கும்னா அல்லாஹ் நாடும் பொழுது பயனளிக்கும். அல்லாஹ் நாடினாலே தவிர பயனளிக்காதுன்னா அல்லாஹ் நாடும் பொழுது என்ன செய்யும், பயனளிக்கும் என்பதை இந்த வசனத்துல நமக்கு பார்க்கலாம். இதுல இன்னொரு கருத்தையும் நம்ம பார்க்கலாம். அது அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற மிக நுணுக்கமான ஒரு வார்த்தை, நுண்ணறிவாளன் என்பதற்கு சான்று. ஏன்னா இன்றைக்கு பரிந்துரைங்கிற பேர்ல தர்காவில் அடங்கி இருக்கிற அவுலியா பரிந்துரை செய்வாரு, அவர்கிட்ட ஷஃபாத்தை நாங்க வேண்டோம், தர்காவுல நாகூர்ல இருக்கிறவர் பரிந்துரை செய்வாரு, ஏர்வாடியில இருக்கிறவர் பரிந்துரை செய்வாரு, திருச்சியில இருக்கிற நத்தரோலி பரிந்துரை செய்வார் என்று நிறைய அவுலியாக்கள் என்கின்ற பெயரிலே இறந்தவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்வாங்க, அவங்க நினைச்சவங்க எல்லாம் பரிந்துரை செய்வாங்கன்னு இன்னைக்கு மக்கள் விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பரிந்துரை என்பது அப்படி அல்ல. பரிந்துரை மறுமையில யாருக்கு செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹ் தான் நாடுவான், யார் செய்ய முடியும் என்பதையும் அல்லாஹ் தான் நாடுவான். யாரு பரிந்துரை செய்ய முடியும், அல்லாஹ் நாடியவர்களால் தான் பரிந்துரை செய்ய முடியும். யாருக்கு பரிந்துரை பயனளிக்கும், அதுவும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் பயனளிக்கும். ரெண்டு பக்கமுமே பரிந்துரை செய்பவர்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்குட்பட்டவர்கள், பரிந்துரை செய்யப்படுபவர்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்குட்பட்டவர்கள். அல்லாஹ் நாடினால் தான் பரிந்துரை செய்ய முடியும், அல்லாஹ் நாடினால் தான் பரிந்துரையை பெற முடியும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் பாருங்க. அதே சூரத்து நஜ்முல 26வது வசனத்துல இல்லா மின் பஅதி அன் யஅஸனல்லாஹ், அல்லாஹ் லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர பரிந்துரை செய்ய முடியாது. தான் நாடியவர்களுக்கு பரிந்துரை அனுமதி கொடுத்தாலே தவிர பரிந்துரை செய்ய முடியாதுன்னா யாரு பரிந்துரை செய்யணுங்கிறதையும் அல்லாஹ் தான் நாடுவான், யாருக்கு செய்ய முடியுங்கிறதையும் அல்லாஹ் தான் நாடுவான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு என்ன செய்யுது, தெளிவுபடுத்துகிறது. அதே மாதிரி புகாரியில் 6566வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யஹ்ருஜு கௌமுன் மினன்னார், நரகிலிருந்து ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள், நரகத்திலிருந்து ஒரு கூட்டம் வெளியேறுவாங்க. இந்த உலகத்துல பாவம் செஞ்சதுனால அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஹவாரிஜுகளுடைய கொள்கை என்ன, நரகத்துக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப சொர்க்கத்துக்கே வர முடியாது, நரகத்துல நிரந்தரமா இருக்க வேண்டியதுதான். பெரும்பாவம் ஒருத்தர் செஞ்சிட்டாலே அவரு நரகவாதி தான், அவர் என்னாலும் சொர்க்கத்துக்கு வரவே முடியாது, மன்னிப்பே கிடையாது, அவர் காஃபிர். இது ஹவாரிஜுகளுடைய கொள்கை. இதற்கு எதிராக அவங்க ஒரு பகுதியை மட்டும் கவனிச்சு இந்த கொள்கை எடுத்தாங்கல்ல, இந்த கொள்கை எடுத்துட்டு அதுக்கு தகுந்தாற்போல் வசனத்தை வளைச்சாங்க. ஆனா அல்லாஹுடைய மற்ற வசனங்கள் மற்ற ஹதீஸ்கள்லாம் கவனிக்கும் பொழுது அவர்களுடைய கொள்கைக்கு சம்மட்டி அடியை இந்த ஆதாரங்களை கொடுக்குது. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, முகமது நபியுடைய பரிந்துரையினால், என்னுடைய பரிந்துரையினால் நரகிலிருந்து ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வெளியேற்றுவான். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவாங்க. ஜஹன்னமீன், அவர்களுக்கு ஜஹன்னமீன்கிற பெயர் சூட்டப்படும். நரகத்திலிருந்து வெளியே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு பட்ட பேர் மட்டும் இருக்கும், இவங்க நரகத்திலிருந்து வந்தவங்க. அப்ப நாம இந்த பட்ட பேர் இல்லாம போகணும்னா அதுக்கு தகுந்தாற்போல் உழைக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் இதுக்குள்ள இருக்குது. நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு தான் போயிடுவோமே, ஷிர்க் இல்லையே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமே, அதனால நம்ம எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுவோம், என்ன பாவம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. நரகத்துக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மன்னிப்பை பெற்று நம்மிடத்துல ஏகத்துவம் இருக்கிறதுனால, ஷிர்க் இல்லாததுனால சொர்க்கத்துக்கு போனாலும் அதுல ஒரு இழிவு இருக்குது. ஜஹன்னமீன் என்று பெயர் சுட்டப்படும், நரகத்திலிருந்து வந்தவங்க என்கின்ற ஒரு பெயர் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதுல பயன்படுத்தக்கூடியது என்ன, பி ஷஃபாஅத்தி முஹம்மதின், முஹம்மது நபி அவர்களுடைய பரிந்துரையினால் வெளியேறுவார்கள். அப்ப மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி சஹீஹுல் முஸ்லிம்ல 306வது செய்தியில கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவர்களை பற்றி சொல்லப்படுது. நரகத்துல போயிடுவாங்க, அவங்களுடைய பாவங்கள்னால, இந்த உலகத்துல அவங்க செஞ்ச அவங்க தவறுகள்னால, குற்றங்கள்னால அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துக்கு போனவங்க கடைசி நரகத்துக்கு போனவங்களே கடைசியா சொர்க்கத்துக்கு வருவாங்களாம். எப்படி அவங்க வருவாங்கன்னா கரிக்கட்டையாக இருப்பாங்களாம். நரகத்திலிருந்து அவங்க வெளியே வரும் பொழுது கரிக்கட்டையாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் யார் அவங்களுக்கு பரிந்துரை செய்வாங்கன்னா இதா கானு ஃபஹ்மன், அவர்கள் கரிக்கட்டையாக போகின்ற அளவுக்கு அல்லாஹ் நரகத்திலே விட்டுடுவானா, அவங்கள நரகத்துல கரிக்கட்டையாக அவர்கள் போகின்ற அளவுக்கு விட்டுடுவான்.
அந்த நேரத்துல ஷஃபாஅத்துக்கு அனுமதி கொடுக்கப்படும். ஷஃபாஅத்துங்கிறது நினைச்சவர் போய் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு மக்களாக இவர் பரிந்துரை செய்வாரு, அவரு பரிந்துரை செய்வாரு, நாகூர்ல இருக்கிறவர் பரிந்துரை செய்வாரு என்று இவர் மக்களாக முடிவு செஞ்சிருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பரிந்துரை செஞ்சிட முடியாது. பரிந்துரை யார் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் முடிவெடுத்து சிலருக்கு அந்த அனுமதியை கொடுப்பான். நீங்க பரிந்துரை செய்யுங்க, நீங்க பரிந்துரை செய்யுங்க அனுமதி கொடுப்பான். அப்படி அல்லாஹ்வால் அனுமதி வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பரிந்துரை செய்வாங்க. அப்ப மக்கள் கூட்டம் கூட்டமாக நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். சுவனத்தின் நதிக்கு அருகிலே அவர்கள் கரிக்கட்டைகளாக கொண்டு வரப்படுவாங்க. அந்த தண்ணீரிலிருந்து அல்லாஹ் சொல்வான், அஃபீது அலைஹிம், அவர்களின் மீது இந்த தண்ணீரிலிருந்து ஊற்றுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது நதிக்கரை ஓரத்திலே இருக்கின்ற புட்புண்டுகள் எப்படி பசுமையாக முளைக்குமோ அதுபோல கரிக்கட்டையாக இருந்தவர்கள் உயிர் பெற்று வருவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 306வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த செய்திகள் இன்னும் ஏராளமான ஹதீஸ்களும் ஏராளமான குர்ஆன் வசனங்களும் மறுமையில் பரிந்துரை இருக்கிறது. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை பரிந்துரை செய்ய வைப்பான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பரிந்துரையை வழங்குவான் என்று ஆதாரங்கள் சொல்லுது. இந்த பகுதியை எல்லாம் விட்டுடுவாங்க. இந்த ஹாரிஜியாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பகுதியை எல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. பெரும்பாவங்கள் செஞ்சவங்க காஃபிர்கள்ங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. பெரும்பாவங்க செஞ்சவங்க நிரந்தர நரகத்தில் இருப்பாங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப அதற்கு முடிவெடுக்கணும்னா என்ன, அவர்களுடைய முடிவு எப்படி அமையணும்? பரிந்துரை இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு அவங்க முடிவை மாற்ற வேண்டியது வருமே. அவங்க முடிவை மாற்ற மனசு இல்லாம குர்ஆன் வசனத்தை தங்களுக்கு தகுந்தாற்போல் வலிச்சுக்கிட்டாங்க. பரிந்துரையே மொத்தத்துக்கு இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அப்ப இதுதான் வழிகேடர்களின் அடையாளம். வழிகேடர்களுடைய அடையாளம் என்னன்னா மற்ற குர்ஆன் வசனங்கள்ல மற்ற வசனங்களை விட்டுடுவாங்க, ஹதீஸ்களை விட்டுடுவாங்க. தங்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கொள்கையை நிறுவி அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கத்தை வளைப்பார்கள், மாற்று விளக்கம் கொடுப்பார்கள். ஒரு பகுதியை கவனித்து இன்னொரு பகுதியை கவனிக்கவில்லை என்றால் அது வழிகேட்டில கொண்டு போய் வீழ்த்திவிடும் என்பதை இவர்களுடைய இந்த கொள்கையும் தெரிவிக்கிறது. நமக்கு என்ன இதுல பாடம்னா, நம்ம இடத்துல ஆதாரம் முன்வைக்கப்படும். எத்தனையோ கொள்கை இருக்குது. தர்காக்கு போகணும்னு கொள்கையை சொல்றாங்க. என்னப்பா, குர்ஆன் வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்க. அல்லாஹ் தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான்னு சொல்றாங்க. வஹதத்துல் உஜூதுங்கிற பேர்ல நீ காண்பதெல்லாம் அல்லாஹ் தான், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு கொள்கை சொல்றாங்க. என்னப்பா ஆதாரம்? குர்ஆன் வசனத்தை காட்டுறான். அப்ப இந்த குர்ஆன் வசனங்களை வழிகேடர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை எப்படி புரியணும்னு மார்க்கம் சொல்லி காட்டுதோ அப்படி புரியணும். ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வந்துடக்கூடாது, ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு கொள்கையை தீர்மானிக்க கூடாது. மற்ற குர்ஆன் வசனங்கள் எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அதற்கு முரணில்லாத வகையில இந்த விளக்கம் இருக்கிறதா, ஹதீஸ்கள் நமக்கு என்ன சொல்லி தருது, இது தொடர்பாக என்ன சொல்லி தருது, அதற்கு தகுந்த வகையில நம்ம எடுக்கக்கூடிய கொள்கை இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் கொள்கைகளும் வசனங்களிலிருந்து பெறப்படுகின்ற கருத்துக்களும் நாம முடிவு செய்ய வேண்டுமே தவிர மனோ இச்சைப்படி முடிவு செய்யக்கூடாது என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. அதே மாதிரி எப்படி இவங்க இந்த ஹவாரிஜ்கள் ஒரு பகுதியை ஆதாரமாக காண்பித்து பிற பகுதிகளை விட்டு விட்டார்களோ, கவனிக்காமல் கொள்கையை தீர்மானித்தார்களோ, அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய காலத்திலையும் ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டுவாங்க, குர்ஆன்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான வசனத்தை விட்டுடுவாங்க. அவங்க யாரு? இந்த தர்காவுக்கு போறவங்க. அவங்களும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்க. தர்காவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலே கண்டித்த கொள்கைக்கு எங்கிருந்து ஆதாரம் காட்டுறாங்க? நாங்க குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்க. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறன்னு முன்வைக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே அப்படியான ஆதாரமாக இருக்குமா? ஆதாரமா இருக்காது. அதை நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் வளைக்கிறான் ஆதாரத்தை, அவர்கள் ஆதாரத்தை திரிக்கிறார்கள் என்பதை புரிந்து அதற்கான சரியான விளக்கத்தை அறிய வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு கூட இந்த வசனத்தை மேற்கோள் காட்டியிருந்தோம், எப்படி இவங்க வளைக்கிறாங்கன்னு. சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயம் 154வது வசனம், 3வது அத்தியாயம் 169வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னா, வலா தகூலு லிமை யுக்தலு ஃபி சபீலில்லாஹ் அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு மரணித்தவர்கள் என்று நீங்க சொல்லாதீங்க. பல் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. வலாக்கின் லா தஷ்உரூன், என்றாலும் நீங்கள் உணர மாட்டீங்க. அவங்க மௌத்தானவங்களாக அவங்கள மௌத்தானவங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வகையில இந்த வசனம் இருக்குது.
அப்ப இந்த வசனத்தை வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் கொல்லப்பட்டார்னா, ஷஹீதா இருக்கிறார்னா, அவங்க எல்லாம் மௌத்தாகல, உயிரோட தான் இருக்கிறாங்க என்று ஆதாரம் எடுத்து தர்காவில் அடங்கி இருக்கிறவங்கள்ட்ட அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க, அந்த நல்லடியார்கள்லாம் அவங்களுடைய கபறுகள்ல ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க, அதனால நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அவங்கள்ட்ட செய்யலாம், நம்முடைய கோரிக்கைகளை அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்கள்ட்ட பரிந்துரை செய்யுமாறு கோரிக்கை வைக்கலாம் என்று இந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்தை வைத்து ஆதாரமாக காட்டுறாங்க. அப்ப இதை எப்படி நம்ம புரியுறது? இதை நம்ம புரியறதுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை, ரசூலுல்லாவே விளக்கிட்டு போயிட்டாங்க. அதான் வழிகேடர்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னொன்றை விட்டுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஒரு பகுதியை பார்ப்பாங்க, இன்னொரு பகுதியை பார்க்க மாட்டாங்க, இன்னொரு பகுதியை விளங்க மாட்டாங்க. மார்க்கத்தை ஒரு பகுதியை வைத்து இன்னொரு பகுதியை விளங்க வேண்டும் என்று இல்லாமல், குர்ஆனை குர்ஆனுடைய வசனங்களை வைத்தும் ஹதீஸ்களை வைத்தும் விளங்க வேண்டும் என்று இல்லாம மனோ இச்சைப்படி விளங்குவாங்க, மார்க்கத்தினுடைய மறுபகுதியை பார்க்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, இத்தனை வசனங்களை பார்த்தோமே. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வே இதற்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த வழிகேடர்கள் அதை சிந்திக்கல. பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 3834வது செய்தியாக இடம்பெறுது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த வசனத்தை குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் தொடர்பாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்டோம், இது எப்படி இறந்தவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது, உயிரோடு இருக்கிறாங்கன்னு வருதே, அப்ப இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னா இதை எப்படி புரிவது? ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க விளக்கம் கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அர்வாஹும் ஃபீ ஜௌஃபி தைரின் ஹுதுரின், ஒரு பச்சை நிற பறவையினுடைய உடலிலே அவர்களுடைய ரூஹுகள் இருக்கிறது. தஸ்ரஹு மினல் ஜன்னதி ஹைசு ஷாஅத், அந்த பறவை நாடுகின்ற விதத்திலே சுவனத்தில் சுற்றி திரிகிறது, பறந்து வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னாங்க. உயிரோடு இருப்பாங்கன்னா கபருல உயிரோடு இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை, அவர்களுடைய ரூஹுகள் சுவனத்து சிட்டுக்குருவிகளுடைய உடல்ல பொருத்தப்பட்டு அங்கே அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? கபறுகள்ல உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம துவா செய்யலாம். இந்த வசனம் முதல்ல அவர்களுக்கு பொருந்தாத வசனம். இந்த வசனத்துல உயிரோடு இருப்பாங்கன்னு வருது. எப்படி உயிரோடு இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது வேறு விஷயம். உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டதுனால கேளுங்கன்னு இந்த வசனத்துல இருந்து கட்டளை இருக்குதா? உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்ட வசனத்துல நீங்க போய் துவா செய்யுங்க, நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கான ரிஸ்கை கேளுங்க, உங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைங்க, அவங்கள்ட்ட பரிந்துரைய வேண்டுகள் இருக்கா? எதுவுமே இல்லை. எப்படி உயிரோடு இருக்கிறாங்கிறதையும் மார்க்கம் சொல்லி தந்துருச்சு, விளக்கம் கொடுத்துருச்சு. அது ஷஹீதானவங்களுக்கான ஒரு சிறந்த அந்தஸ்தாக, சிறந்த கூலியாக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு கபர்ல உயிரோடு இருக்கிறாங்கிறாங்க. சரி, இன்னைக்கு தர்கால போய் கையேந்துறாங்கல்ல, இதுல யாரு அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க? இந்த வசனம் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை பத்தி பேசுது. இன்னைக்கு தர்கால போய் வணங்குறவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்களா? ஷஹீதா? அல்லாஹ்வுடைய எந்த போர்ல அவர் பங்கெடுத்தாரு? எந்த போர்ல பங்கெடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் கொல்லப்பட்டாரு? எதுவுமே கிடையாது. பீடி குடிச்சுக்கிட்டு பைத்தியக்காரன அலைஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை கூப்பிட்டு அவர் மௌத்தான உடனே கபரை கட்டி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, மனுஷனை இப்படி ஒரு பைத்தியம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனுஷனை வணங்குறாங்கன்னு பார்த்தா ஒரு யானை மௌத்தானுச்சு பொட்டல் புதூர்ல. யானை மூத்த இருக்கு, அந்த யானைக்கு தர்கா கட்டி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க இருந்து வருது? இது என்ன அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட யானையா? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட பைத்தியக்காரனா? எங்க இருந்து இதெல்லாம் வருது? அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கான உயரிய அந்தஸ்தாக சொல்லப்படுகிற வசனத்தை இவர்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக வளைக்கிறாங்க. வசனம் தெளிவாகத்தான் இருக்குது, அதனுடைய விளக்கம் தெளிவாகத்தான் இருக்குது. உள்ளத்தில் சருகள் இருப்பவர்கள், வழிகேடு இருப்பவர்கள் தங்களுக்கு தகுந்தாற்போல் இந்த இருபொருள் தரக்கூடிய வசனங்களை வளைத்துக் கொள்வார்கள். நல்லா சொல்றானே, முடிவை எடுத்துட்டு மார்க்கத்தை தங்களுடைய வியாபாரத்துக்காக, தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வளைப்பவர்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதற்கு தகுந்தாற்போல் ஆதாரத்தை தேடுறாங்க. அதற்கு தகுந்தாற்போல் இருபொருள் தரக்கூடிய வசனங்களை எப்படி புரியணும்னு மார்க்கம் வழிகாட்டுதோ அப்படி புரியாம வளைத்து திரித்து தங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாற் போல அவர்கள் என்ன செய்யறாங்க? வளைக்கிறாங்க என்பதை இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியுது. அப்போ ரசூலுல்லாவே இந்த வசனத்தை நாம எப்படி புரியணும்னு சொல்லி தந்துட்டாங்க. அதே மாதிரி
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல இறந்தவர்கள் தான், அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல, அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவர்களை இந்த உலகத்தில் இருப்பவர்களால் தொடர்பு கொள்ள இயலாது என்பதை பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், தெளிவுபடுத்துறான். சூரத்துன் நஹ்ல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 20-21வது வசனத்துல சொல்றான், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ, லா யஹ்லுகூன ஷைஅன் வஹும் யுஹ்லகூன், அவர்கள் எதையும் படைக்கவில்லை, அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்வாத் கைரு அஹ்யா, அவர்கள் மௌத்தானவங்க தான், அவர்கள் இறந்தவர்கள் தான், அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல. இந்த வசனத்துல நீங்க யார இடத்துல எல்லாம் துவா செய்றீங்களோ, யாரெல்லாம் உங்க பிரார்த்தனையை கேட்பாங்கன்னு நம்புறீங்களோ, அவர்கள் எல்லாம் மௌத்தானவங்க தான், அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல. உயிரோடு இருப்பவர்கள் சொல்லப்பட்ட வசனம் ஷஹீதுகளுக்கு. அவங்க உயிரோடு இருப்பவங்கன்னு சொல்லப்பட்டதும் இந்த உலகத்துல பேசுறதையெல்லாம் கேட்கிற வகையில உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லப்படல. சுவனத்துல குருவிகளுடைய அவர்களுடைய ரூஹுகள் சுற்றி கொண்டிருக்கும், அது அவர்களுக்கான அந்தஸ்து தானே தவிர உலகத்தில் நீங்க பேசுறதை கேட்பாங்க, நீங்க கூப்பிடுறதை கேட்பாங்கன்னு ஷஹீதுகளுக்கு கூட சொல்லப்படல. ஷஹீதுகள் அல்லாத மற்றவர்கள்லாம் மௌத்தானவங்க தான், கைரு அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 194-95ல சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ் எடுத்துவிட்டு யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான், அவங்களுக்கு எந்த கூடுதல் சிறப்பும் கிடையாது. நீங்க யார்கிட்ட கையேந்தினீங்களோ அவங்க உங்களை மாதிரி மனுஷங்க தான். நீங்க மௌத்தானா என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களுடைய மௌத்துக்கு பிறகு என்ன ஆகும், அதே தான் அவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய மௌத்துக்கு பிறகு என்ன நடக்குமோ, கபருல நீங்க இருப்பீங்க, மாணவர்கள் வந்து விசாரிப்பாங்க, நல்ல மனிதராக இருந்தால் நிம்மதியான முறையிலே உறங்கி கொண்டிருப்பார், கெட்டவராக இருந்தால் கபரு நெருக்கி கொண்டிருக்கும், வேதனையை மறுமை நாள் வரை அனுபவித்துக் கொண்டிருப்பார் என்று மற்ற மனிதர்களுக்கு என்ன சொல்லப்படுதோ, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் அவரும். அவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அவர் உயிரோடு இருப்பாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவர் உயிரோடு இல்லவே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, ஃபதுஹும், நீங்க முடிஞ்சா அவங்களை கூப்பிட்டு பாருங்க, ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை உண்மையாக இருக்கும் என்றால், அதுல நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீங்கன்னா அவங்க உங்களுக்கு பதில் தந்து பார்க்கட்டும். நீங்க கூப்பிட்டு பாருங்க, அவங்க பதில் சொல்லி பார்க்கட்டும். உயிரோடு இருப்பாங்கங்கிறிய, நீ கூப்பிடுப்பா, கூப்பிட்டு அவங்க பதில் தந்து பார்க்கட்டும் என்று இவ்வளவு தெளிவாக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தானவங்க தான், அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லியும் கூட ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு அதை எப்படி விளங்கணும்னு மார்க்கம் சொல்லி இருக்குதோ அந்த விளக்கத்தை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் விளக்கிட்டு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விளக்கிட்டு போனதை கூட விளங்காம வழிகேட்டில் உள்ளவங்களுக்கு அதான் பாருங்களேன், தெளிவா ரசூலுல்லாஹ் விளக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விளக்கம் புரியலைன்னா அல்லாஹ் முத்திரையிட்டுருவங்கிறான்ல, சிந்தனையில அடிச்சிருவங்கிறான்ல, சிந்தனையில அல்லாஹ் காலி பண்ணிட்டான்னா எதுவுமே விளங்காது, அது பக்கமே அவன் சிந்தனை போவாது. அந்த வழிகேடர்கள் இப்படி ஒன்றை வைத்து தங்களுடைய கொள்கையை நியாயப்படுத்த பார்ப்பார்கள், அதுல எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் ஹவாரிஜிகளுடைய கொள்கை. இது மாதிரி தங்களுக்கு தகுந்தாற்போல் குர்ஆன் வசனத்தை வளைப்பது, வழிகேட்டுக்கு தகுந்தாற்போல் ஒரு பகுதியை மறைத்து இன்னொரு பகுதியை சொல்வதெல்லாம் ஹவாரிஜிகளுடைய கொள்கை. அந்த வகையில தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வழிகட்ட கொள்கையும், எந்த வழிகட்ட கொள்கை எடுத்துக்கிட்டாலும் இது மாதிரி தான் இருக்கும். இவங்க தர்காவுக்கு போறவங்க மௌத்தானவங்க தான், இறந்தவங்க தான், அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு தொடர்பு இல்லை, நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த உயிரோடு இருப்பவர்கள் இருக்குது, அதை எப்படி புரியணும்னு மார்க்க சொல்லுது, அப்படி புரியாம வழிகேட்டுக்கு ஆதாரம் காட்டினாங்களா, இப்படித்தான் ஒவ்வொரு வழிகேட்ட கொள்கையும். இதெல்லாம் ஹவாரிஜிகளுடைய தன்மை. வஹியை மட்டும் பின்பற்றணும்னு குர்ஆன் முழுக்க இருக்கும், வஹியை மட்டும்தான் நீ பின்பற்றணும், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும்தான் நீ பின்பற்றணும், குர்ஆன் முழுக்க நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுடுவாங்க. விட்டுட்டு சஹாபாக்கள் அல்லாஹ் பின்பற்ற சொல்றான்னு தங்களுக்கு தகுந்தாற்போல் குர்ஆன் வசனத்தை வளைப்பாங்க. அப்ப இப்படி வழிகேட்டில் இருக்கக்கூடிய தவறான கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய வேலை என்னென்றால், குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கருத்தை கவனிக்காமல் ஒரு பகுதியை வைத்து அதை தங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாற்போல் வளைக்க ஆரம்பிப்பார்கள். அதுல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தஅவீல் விஷயத்துல
குர்ஆனுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும். அதை எப்படி குர்ஆனை எப்படி அணுகணும்னு நாம தெரிஞ்சா மட்டும்தான், எப்படி புரியணும்னு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் எந்த வழிகேடுகள் எந்த ரூபத்தில் நம்ம முன்னாடி வந்து நின்றாலும். இப்ப ஹவாரிஜுகள் எப்படி விளங்குனாங்க, அதுக்கு என்ன பதில் நம்ம தெரிஞ்சிட்டோம். அடிப்படைகளை நாம உசூல தெரிஞ்சுக்கிட்டாதான் தஅவீல்னா என்ன, எப்படி விளங்கணும், விளக்கம்னா என்ன, அதை குர்ஆன் வசனங்களை எப்படி விளங்கணும் என்கின்ற அடிப்படைகளை புரிஞ்சிட்டோம்னா ஹவாரிஜுகள் மட்டும் இல்ல, எத்தனை ஆயிரம் வழிகேடுகள் நம்ம முன்னாடி வந்து நின்னாலும், அவர்கள் ஆதாரம்ங்கிற பேர்ல நம்ம முன்னாடி வச்சாலும், அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு சில அடிப்படை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த குர்ஆன் வசனங்களை எப்படி அணுகணும், வழிகேடர்கள் ஆதாரமாக முன்வைக்கும் பொழுது குர்ஆன் வசனத்தை நாம் எப்படி புரிய வேண்டும் என்கின்ற இன்னும் சில அடிப்படைகளையும், ஹதீஸ்களை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்கின்ற அடிப்படைகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.